ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 15வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிக்க கேட்போம். உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. தேவனோடு தங்கி இருக்கக்கூடிய மனுஷனுடைய தகுதிகளாக 3 காரியங்கள் இந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உத்தமனாய் நடந்து கொள்ளுதல், தன்னுடைய காரியங்களை நீதியாக செய்தல், பிறரோடு பேசுகின்ற போது மனதார உண்மையை பேசுதல் என்கிறது தான் அந்த 3 காரியங்கள். மனதார சத்தியத்தை பேசுகிறவன் என்கிறதை குறித்து இந்த காலை வேளையில் சற்று நாம் தியானிக்கலாம். ஒவ்வொரு நாளும் நாம் பிற மனிதர்களோடு பேசுகின்ற போது ஏராளம் விஷயங்களை கடந்து சென்று விடுகிறோம். அநேக நேரங்களில் நாம் உண்மையை பேசுகிறதற்கு இயலாத சூழ்நிலைகள் வந்து விடுகின்றது. சில சந்தர்ப்பங்கள் உண்மையை பேசித்தான் ஆக வேண்டியதாக இருக்கின்றது. சிலவை உண்மையை எந்த காரணத்தை கொண்டும் சொல்ல முடியாததாக இருக்கின்றது. எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனோடு ஒரு மனுஷன் வாசம் பண்ண வேண்டுமானால் அல்லது வாழ்ந்திருக்க வேண்டுமானால் அவன் மனதார உண்மையை பேச வேண்டும். தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக பொய் பேசுகிறவர்களும், பிறர் மீது குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிவிட்டு தப்பித்து விடுகின்றவர்களும், முன்பு சொன்னதை பின்பு நான் அப்படி சொல்லவே இல்லை என்று மறுக்கிறவர்களும் என்று மனிதர்களுடைய பேச்சு முறைமைகள் பல நேரங்களிலும் மாறி மாறி விகாரப்படுகிறதை நாம் அறிந்திருக்கின்றோம். இவைகளுக்கு நடுவில் மனதார உண்மையை பேசுகின்ற மனிதன்தான் தேவனோடு வாழ முடியும் என்கிறதை வசனம் நமக்கு வலியுறுத்துகின்றது. பொய் பேசுகிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் என்று வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நாம் பொய்யை சொல்ல இயலாது. உண்மைக்கு புறம்பானதை பேசி பிற மனிதர்கள் மேல் அந்த குற்றச்சாட்டை வைத்துவிட்டு நாம் தப்பித்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நாம் ஒருவனையும் குற்றவாளியாக தீர்ப்பதற்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் உண்மையை பேசுகிறதற்கு நாம் கற்றுக்கொள்ளுவோம். ஒருவேளை நமக்கு அது இயலாமல் இருக்குமானால், தெரியாமல் இருக்குமானால், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனிடத்திலிருந்து அதை கற்றுக்கொள்ளுவோம். உண்மையை நாம் சொல்ல முடியாது என்கிற சூழ்நிலைகளில் ஞானமாக பேசுவதற்கும் பதிலளிப்பதற்கும் பரலோகத்தின் தேவன் நமக்கு கற்றுத்தருவார். இயேசு கிறிஸ்து அநேக நேரங்களில் ஞானமாக பேசி காரியங்களுக்கு தீர்வு கண்டதை வேதத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே எந்த சூழ்நிலையிலேயும் பொய்யை பேச வேண்டாம், பிறர் மீது பழி சாட்ட வேண்டாம். உண்மையை சொல்லுவோம், ஞானமாக பேசுவோம், கர்த்தரோடு வாழுவதற்கு பாத்திரவான்களாய் இருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் எந்த சூழ்நிலையிலையும் மனதார உண்மையை பேச வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசி இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பொய் பேசாமலும் உண்மைக்கு புறம்பானவைகளை பேசாமலும் ஞானத்தோடும் புத்தியோடும் பேசவும் நடந்து கொள்ளவும் எங்களுக்கு உதவி செய்தருளும், கற்றுத்தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.